அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையினால நாம் எல்லாம் புனிதமான இஸ்லாமிய முதலாவது மாதமாய் முஹர்ரம் மாதத்திலே 16வது நாளிலே நாம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை பரக்கத்தை அடையக்கூடியவங்களாக இருக்கிறோம். அவனுக்கு அதிகமாக நன்றி கடனை செலுத்தக்கூடியவர்களாக நாம் எல்லாம் வாழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா நம்முடைய நன்றி கடனுக்கு அவனுக்கு அதிகம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நாம் அவனுடைய ரஹ்மத்தை அதிகப்படுத்துவதற்கு காரணமாகக்கூடிய நல்ல நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிய முடிவானாக. அதே போன்று அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய 21 அற்புதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு மனிதர் அதிலிருந்து சொல்லுவார்கள் என்று சொன்னால், பிஸ்மியை அதிகப்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், நமக்கு மிகப்பெரிய அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்து பரக்கத்துக்கும் காரணமாகும். அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா நம்ம எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் அனைத்து வியாபாரங்களையும் வாழ்க்கையும் எல்லாம் பரக்கத்தாக்கி தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى بالقرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما سئل رسول الله صلى الله عليه وسلم شيئا خط فقال لا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கிறோம். எல்லா செயல்களும் எல்லா வேலைகளையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுடைய ரஹ்மத்து பரக்கத்து அந்த இஸ்மிலே அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அவருடைய நாமத்தை வைத்திருக்கிறான். முதலாவது சிறப்பு, அல்லாஹ்வுடைய முதல் 3 திருநாமங்கள் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த இஸ்மி வைத்திருக்கிறான். ஏறத்தாழ இமாம் பெருமக்கள் எழுதுவாங்க, 3000 இஸ்முகள் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலாவுக்கு இருக்கிறது. அந்த நன்மை பூராவுமே இந்த பிஸ்மி மூலமாக அல்லாஹ் அந்த நன்மையை அல்லாஹ் கூறியவங்களுக்கு, அதிகமான முறையில் சொல்லக்கூடியவங்களுக்கு, எல்லா நேரங்களையும் போகும்போது, வருகின்ற பொழுது, வேலை செய்கின்ற பொழுது, நம்ம அதிகம் பிஸ்மி சொல்லிகிட்டே இருக்கின்ற பொழுது அந்த அவ்வளவு 3000 இஸ்முடைய பரக்கத்துகளும் அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறான் என்று நம்ம ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா முதலாவது ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அவங்க பூமியில் வருகின்ற பொழுது அல்லாஹ் இடத்திலே ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன் என்று சொல்லி தௌபாவுடைய வசனத்தை பாவ மன்னிப்பை தேடுவாங்க. அதில் அதிகமான முறையில் அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதிகமாக சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். அந்த காரணமாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அவங்களை வேகமாக அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக ஆகிவிட்டது என்று எழுதுகின்றார். முதலாவது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த சிறப்பு, அவங்களுக்கு பரக்கத்து கிடைத்தது அந்த விஷயம் அதிகமான முறையில் சொல்லுவாங்க என்று பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பலுடைய சாவி பிஸ்மில்லாஹி மஜ்ரீஹா வ முர்சாஹா என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் எல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய வசனமாக இருக்கிறது. அது கண்ட்ரோல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருந்தது. அவங்க ஸ்டார்ட் செய்கின்ற பொழுது பிஸ்மி சொல்லி சாட்டுவாங்க. அது கீர் மாற்றுகின்ற பொழுது, டிபார்ட் பிரேக் பண்ணும்போது அவங்க அந்த கண்ட்ரோல் பூராவுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வைத்துக்கொண்டு அந்த கப்பலை இயங்கப்பட்டது என்று இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார்கள். ரெண்டாவது, மூணாவது, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நெருப்பு குண்டத்தில் அந்த அரசர் போட்ட பொழுது குல்லாயானா ருகூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹ் ஜல்லுஷானஹு நெருப்பே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நீ குளிர்ச்சி ஆக்கிவிடு என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அதிலிருந்து அது ஏராளமான பிஸ்மி ஓதிக்கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்றும் நம்ம இந்த அற்புதத்திலே பிஸ்மியுடைய அற்புதத்திலே சொல்லுகின்றார்கள். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குஷ்ட நோயை குணமாக்குவாங்க. அது மாதிரி வெள்ளப்பாண்டுகள் நோயை குணமாக்குவாங்க.
அவங்க எல்லா நோயும் குணமாக்கக்கூடிய அந்த சிறப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த அவங்களுடைய பரக்கத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எப்போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அந்த மோஜிசான் மூலமாக அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பை அவங்களுக்கு வழங்கினான். அப்போ அந்த மாதிரி நம்ம பிஸ்மில்லா ரஹ்மான் எப்போ ஓதிக்கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய நோயின் குணமாவதற்கு காரணமாகும் என்று எழுதுகின்றார்கள். அதாவது 6வது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உலகத்தையே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. உலகமே ஆட்சி அதிகாரத்தில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆட்சி செய்திருந்தாங்க, நம்ம எல்லாம் அறிவோம். அப்போ அவங்களுடைய அந்த திக்ரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த பல்கீஸுடைய ராஜ்யத்துக்கு லெட்டர் எழுதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுதியேன்னு சொல்லி தான் அந்த லெட்டரே எழுதுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய அந்த எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மி கொண்டே ஆரம்பிப்பாங்களாம். அது அந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருந்தால் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் என்று நம்ம அந்த கித்தாபுகளை பார்த்து எழுதுகின்றார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் படை பட்டாளத்திலிருந்து நைல் நதியில பாதுகாப்பு தேடுகின்ற பொழுது தடியை வச்சு அடிப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் நைல் நதியை அடிப்பாங்க. அந்த நெயில் நதியை அவங்களுக்கு நல்ல ஒரு பாதையாக வழியாக ஆகிவிட்டது. கடலே வழிவிட்டது. அதில் அவங்க நடந்து அவங்க பாதுகாப்பு பெற்றாங்க என்று நம்ம எல்லாம் அறிவோம். அப்படிப்பட்ட அந்த சக்தி அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தான் அதை பாதுகாப்பு தேடினாங்க என்று நம்ம பார்க்கப்படுகிறோம். அது மாதிரி அதிகமான பிஸ்மி சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்து அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று நம்முடைய தேவைகள் அதிகமாக தேவைகளை நம்ம ஆகுவதற்காக அல்லா இடத்துல காலங்களில் நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நம்ம தெரியாதவங்க யாருமே இல்லை. சொல்லிட்டே ஒரு 100 தடவை 200 தடவை 300 தடவை சொல்லிட்டே நம்ம தேவைகளை அதிகப்படுத்தி அல்லா இடத்துக்கு துவா செய்கின்ற பொழுது துவா நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான் என்றும் அதை சில நம்ம பார்க்க முடிகிறது. அது மாதிரி நரக பாதுகாவல், நரகத்தினுடைய பாதுகாப்பு மலக்குமார்கள் 19 நபர்கள் இருக்கின்றார்கள். அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத்துக்கள் 19 எழுத்தாக இருக்கிறது. எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அதிகம் ஓதுகின்ற பொழுது நரக நெருப்புகளில் பாதுகாக்கப்பட்ட மலக்குமார்கள் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பு தருகிறான் என்றும் கித்தாபுகளை எழுதுகின்றார்கள். அதே போன்று 7 நாட்கள் 10வதாக நாம் பார்க்கக்கூடிய பிஸ்மில்லாவுடைய அற்புதங்கள் 7 நாட்கள் 786 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நம்ம தண்ணீரை ஓதி நம்ம துவா செய்கின்ற அந்த துவா நிச்சயமாக கபூலாகும், நோய் நிவாரணம் கிடைக்கும் என்றும் கித்தாபுகளை எழுதுகின்றார்கள். அது மாதிரி மௌத்துடைய நேரத்திலே அதிகமாக நோயாளிகள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிட்டே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அந்த மௌத்துடைய சக்கராத்துடைய நிலை லேசாகும் என்றும் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதனுடைய அற்புதமாக இருக்கிறது. அதே போன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நம்மெல்லாம் அதிகப்படியான முறையை சொல்லுகின்ற பொழுது ஷைத்தான் நம்மளை விட்டு விரண்டோடுகிறான் என்றும் அற்புதங்கள் சொல்லுகிறது. 13வது வீட்டிலே போகின்ற பொழுது வருகின்ற பொழுது ஒரு ரூமில் போகின்ற பொழுது அடுத்த ரூமுக்கு போகின்ற பொழுது இப்படி சமையலுக்கு அறையிலே போகின்ற பொழுது இப்படியே ஒவ்வொரு அறையிலும் பிஸ்மி சொல்லியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா வீடுகளிலே பரக்கத்து அடைகிறது, பரக்கத்துள்ள வீடாக ஆகிறது என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அற்புதத்தை சேர்ந்திருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அழகான முறையிலே நம்ம எல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே வீடு கூடுகின்ற பொழுது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே இரவு படுக்கின்ற பொழுது வீடு கூடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வீடு கூடிவிட்டால் அழகான முறையிலே சந்ததிகள் பிறக்கும், பாதுகாப்பான குழந்தைகள் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்றும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அற்புதங்களை எழுதுகின்றார்கள். அதே போன்று கபராளிகளுக்கு நம்ம எதுவுமே ஓத தெரியலன்னு சொன்னால் ஒரு 100 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிவிட்டு நம்முடைய இறந்து போன நம்ம சகோதரர்களுக்கு பெற்றோர்களுக்கு நம்ம ஹதியா செஞ்ச ஐசார் சவாபு விசில சவாபு அவங்களை எத்தி வைத்தோம்னு சொன்னால் அந்த நன்மை ஏராளமான நன்மைகள் கபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சேர்க்கக்கூடியவனாக இருக்கா என்று அற்புதத்தை இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் தாய்மார்கள் வீட்டிலே அவங்க சமையல் செய்கின்ற பொழுது வேலைகளில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நம்ம அரிசிகளை போடுவது, நம்ம சால்னா ஆக்குவது, காய்கறிகளை அறிவது, வேலை செய்கின்ற பொழுது நம்ம ரூமில் போகின்ற பொழுது ஒவ்வொரு வேலைகளிலும் நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டே அவங்க சமையல் வேலை செய்து கொண்டே இருந்தான்னு சொன்னால் பரக்கத்து உள்ள உணவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தருகிறான் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய அற்புதத்திலே நம்ம அற்புதத்தில் உள்ளதாக இருக்கிறது. அதே போன்று நோயாளிகள் எப்போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நோயாளிகள் நோய் நிவாரணம் அடைகின்றார்கள் என்றும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அற்புதங்களிலே அவங்க
எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதிகமான முறையிலே ஓதக்கூடியவங்களுக்கு 18வது அற்புதங்கள் சொல்கின்றார்கள். மலக்குமார்கள் நம்முடனே நண்பராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மலக்குமார்கள் நண்பராக இருப்பார்கள் சொன்னால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவங்க துவா செய்ய, திக்ர் செய்ய, நமக்கு உதவியாளராக நம்முடனே நண்பர்களாக இருக்கின்றார்கள் என்றும் அற்புதத்திலே இருக்கிறது. அதே போன்று 19வது அற்புதங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதிகமான சொல்லக்கூடிய நபர்களுக்கு நல்ல அமல் செய்வதற்கு இன்பத்தை அடைகிறது, இன்பம் ஊட்டுகிறது. தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, திக்ர் செய்வதற்கு இதெல்லாம் அதிகமான இன்பத்தை அது ஊட்டி ஆர்வமான முறையில் செய்வதற்கு தூண்டுகிறது என்றும் அற்புதத்தை சொல்லுகின்றார்கள். அதே போன்று 20வது அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு ஈமான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, ஈமான் அதிகமாகிறது. கடைசியாக 21வது அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்கள் இருக்கிறது. ஆனால் சுருக்கமாக அதை எழுதி வைத்து சொல்லுகின்றார்கள். இறையச்சம், அல்லாஹ்வுடைய தக்குவா அதிகமாகிறது, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக ஆகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமான முறையிலே பிஸ்மிகளை சொல்லி ஏராளமான சிறப்புகள், வெகுமதிகளை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அறிவானாக. ஏராளமான மக்கள் போன் செய்கின்ற பொழுது துவா செய்யுங்க என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லோருடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வே எங்களுடைய எல்லோருடைய அனைத்து நோய்களையும் அப்புறப்படுத்தி அமல் செய்யக்கூடியவங்களாக, பரக்கத்துடைய மக்களாக நாங்கள் எல்லாம் அதிகம் உம்ரா, ஹஜ்ஜு, தானந்தரம் செய்யக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை எங்கள் எல்லோருக்கும் தந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.